மக்கள் ஈரொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று அரசியல் நிகழ்வில் நம்மோடு கலந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில துணை செயலாளர் தோழர் நெப்போலியன். வணக்கம். வணக்கம். இப்ப பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை ஏன் தமிழ்நாடு அரசும் முதல்வரும் எதிர்க்கிறாங்களே, என்ன காரணம்? இல்லை பிஎம் விஸ்வகர்மா திட்டங்கிறது வந்து மத்திய அரசினுடைய ஒரு திட்டம். அது மத்திய அரசு இன்னைக்கு கொண்டு வரல, அது கொண்டு வந்து பல வருடங்கள் ஆகிறது. பல வருடம் குறைந்தபட்சம் 2-3 வருஷம் ஆகுது. இது திட்டமிட்டு வந்து குலத்தொழிலை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் நம்ம பார்க்க தோன்றுது. அதனால தான் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மக்கள் நலன் சார்ந்து அந்த திட்டம் இருந்தால் பிரச்சனை இல்லை. மக்களின் வந்து சாதிய பாகுபாடை இன்னும் கூர்த்துட்டுக்கிற வந்து மக்களை வந்து தொழிலின்பால் இன்னும் அவர்களுடைய வந்து குலத்தொழிலை ஊக்குவிக்கின்ற ஒரு திட்டமாக தான் அந்த வந்து விஸ்வகர்மா திட்டத்தை நம்ம பார்க்க தோன்றும். அதனால தான் தமிழக முதல்வர் எதிர்க்கிறாங்க. அது மிகப்பெரிய வந்து ஒரு சிஸ்டமிட்டை கொண்டு வராங்க. நவீனத்துவத்தோட இந்த மக்களை குலத்தொழிலுக்கு உட்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு, ஒரு சுயநல எண்ணத்தோடு கொண்டு வந்த திட்டமாக தான் நம்ம பார்க்க முடிகிறது அந்த விஸ்வகர்மா திட்டத்தை. எப்படின்னு சொன்னால், செருப்பு தொழில் தைக்கிறவனுடைய குடும்பம் என்ன பாரம்பரியம் இருக்குதோ அவனுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து அது தொழில் செய்தால் அதை நம்ம வரவேற்கிறோம். அதற்கு வந்து வங்கி கடன் உதவி தரோம், மானியம் தரோம். நல்ல விஷயம் தானே. அது எப்படி ஒரு ஒரு சிறிது தொழிலாளர் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது வானான்னு சொல்றது தானே சமூக நீதி கொள்கையே தானே. தமிழகத்தினுடைய வந்து அந்த ஒரு இவ்வளவு புரட்சிக்கான வந்து மண்ணாக இன்னைக்கு வந்து பிரதிபலிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எங்களை வந்து நீங்கள் வந்து இந்த குலத்தொழில் தான் செய்யணும்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு கேட்ட மக்கள் தான் தமிழக மக்கள், திராவிட அந்த சித்தாந்தத்துடைய மக்கள் வந்து. புரியுதுங்களா? நான் செருப்பதி, நீனும் செருப்பதி, எல்லாமே செருப்பதிக்கலாமே. ஒரு குலத்தொழில் அடிப்படையில் வந்து நீ வந்து தொழிலை பிரித்து நீ வந்து நிதியுதவி பண்ணுறது, கடன் உதவி பண்ணுறது என்பது அது சாதியை ஊக்குவிக்கிறதான அர்த்தம். வெளிப்படையாக வந்து அரசு வந்து அதை திட்டமிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அதில் அந்த தொழிலை செஞ்சு கொண்டு இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். ஏன் கஷ்டப்படுறவங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்கல்ல. இப்போ அந்த தொழிலை வந்து குறைந்தபட்சம் சொல்கிறேன்னா, ஒரு பார்பர் ஷாப் வைக்கிறவங்களுக்கு வந்து இதே மாதிரி இந்த குலத்தொழிலில் கொண்டு வராங்க. அதே மாதிரி வந்து நகைக்கடை செய்கிறவங்களுக்கு இந்த குலத்தொழிலை கொண்டு வராங்க. தச்சர் செய்கிறவங்களுக்கு இந்த குலத்தொழில் செய்கிற ஸ்கீமில் வரலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செருப்பு தைக்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி பூ கட்டுறவங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய வந்து சொல்கிறாங்க. ஒரு 18 வகையான வந்து தொழில்களை வந்து வங்கி வந்து அந்த விஸ்வகர்மா திட்டத்தில் கொண்டு வராங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து குலத்தொழிலை ஊக்குவிக்கிறதா இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான். வெறுமனே வந்து அந்த தொழில் தெரிஞ்சா வந்து நீ வங்கி கடன் தர என்பது வேறு. அந்த தொழிலை படிச்சு நான் வந்து எனக்கு நான் அந்த நிறைய பேர் வந்து அதே மாதிரி வைக்கலாம். அதுக்கு வந்து நீ வங்கி கடன் தர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா திட்டமிட்டு அவனுடைய அந்த கொள்கையிலேயே பெரிய வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வந்து குலத்தொழில் அந்த செஞ்சிருந்தாங்கன்னா, ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் வந்து அந்த வந்து ட்ரெடிஷ்னலா வந்து அவங்க அந்த தொழில் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்ல வந்து பயனடையலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க பார்ப்போம். வந்து முழுக்க வந்து இன்னைக்கு வந்து மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து செருப்பு தைக்கிற குழந்தை இன்னைக்கு வந்து வக்கீலா இருக்குது. இன்னைக்கு வந்து முடிவெட்டுறவனுடைய பையன் வந்து இன்னைக்கு டாக்டரா இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து தமிழகம் வந்து மாறிடுச்சு. இவங்க திட்டம் வந்து குஜராத்துக்கு வேணா வந்து தேவைப்படலாம், தமிழ்நாட்டுக்கு தேவைப்படாது. அதனால நம்ம தமிழக முதல்வர் வேணான்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாம எல்லாம் மாறிட்டோம்ல. இன்னைக்கு சுயமரியாதைக்கு இன்னைக்கு வந்து அதான் அவங்க அந்த ஒரு தொழில் அடிப்படைன்னு சொல்றதானே. இது நாங்க மக்கள் நல திட்டம் எது கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறதே திமுகவுடைய வேலை இல்லை. அதுதான் அது அவங்களுடைய புத்தியிலிருந்து பேசுற வார்த்தைகள். அது அந்த RSS புத்தியிலிருந்து வந்து விமர்சனம் பண்ற வார்த்தைகள். அது இவங்க வந்து வெளிப்படையா சொல்றது என்னன்னா, இது குலத்தொழிலை ஊக்குவிக்குது. இந்த திட்டங்கள் எல்லாம் குலத்தொழிலை ஊக்குவிக்கிறது இந்த அரசு வந்து நடைமுறைப்படுத்தாது. இதை ஒழிக்கிறது நாங்கள் எத்தனை ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம் எங்களுடைய பாடாத பாடு எல்லாம் இந்த குலத்தொழிலை ஒழிப்பதற்காக தான். என்னுடைய குழந்தைகள் வந்து செருப்பு தைக்கிற குழந்தைகள் வருங்காலங்களை செருப்பு தைக்கக்கூடாது, வந்து அவர்கள் படிக்க வேண்டும், அவர்கள் டாக்டர் ஆக வேண்டும், வந்து வழக்கறிஞராக வேண்டும், இன்ஜினியர் ஆக வேண்டும் தான் எங்களுடைய அந்த ஆதங்கம். அதனடி நீ திரும்பி வந்து பழைய மாதிரி கொண்டு வந்து அது நீ திட்டமே தேவையில்லையே. நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய உழைப்பு, திராவிட மக்களுடைய உழைப்பு, இந்த ஆட்சி 50 ஆண்டு காலம் திமுக அதிமுக யாரா இருந்தாலும் சரிதான், இந்த மக்கள் நலன் சார்ந்துதான் அவங்கள இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. இப்ப இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விஸ்வகர்மாங்கிற திட்டம் வந்து தமிழகத்தினுடைய இன்னும் சாதியை வந்து அதிகப்படியான கூர்த்துட்டுக்கிற செயல். அதுதான் தேவை. RSS கும்பலுக்கு தானே தேவை. வந்து படித்தவர்கள் தேவையில்லை. இல்லை உங்களுக்கு இந்த தொழில் தெரியுமா, இந்த லோன் தரோம், பணம் தரோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க திட்டமிட்டு அந்த வேலைக்கு போய் தானே ஆவாங்க. பணம் கிடைக்கிறதுல அரசு பணம் தருது அப்படிங்கிறப்ப அந்த வேலையை செய்ய போவாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து சாதி ரீதியாக தான் கொடுக்குறாங்கன்னு தெரியக்கூடிய இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதனால அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சொல்ற இதெல்லாம் வந்து குலத்தொழிலை ஊக்குவிக்கக்கூடிய, குலத்தொழிலை வந்து இந்த நாட்டிலே மேலும் வளரக்கூடிய வகையில் தான் இந்த திட்டங்கள். அதுதான் இருக்கு.
உங்களுக்கு அந்த ஸ்கீம்ஸ்லேயே அது கொடுக்குறாங்கய்யா. என்ன சொல்கிறேன்னா ஃபேமிலி பேஸ்டு ப்ராக்டிஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? குலத்தொழில் அது ஒரு நம்பர் கொடுக்குறான். அது வந்து நான் அந்த வெறுமனே அது கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அது என்ன சொல்கிறான், நான் இந்த கோயில் குலத்தொழில் தான் செய்கிறேன், செருப்பு தைக்கிற தொழில் தான் செய்கிறேன்னு என் ஊர் மணியக்காரர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், என் ஊர் வந்து தாசில்தார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அந்த ஸ்கீம்ஸில் நான் அந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து என்பது அப்போ வந்து என்னுடைய வந்து இன்னும் என்னை வந்து ஐசோலேஷன் பண்ணுறது தானே, அது சாதி ரீதியாக என்னை வந்து ஒடுக்கிறது தானே. அது இப்படிப்பட்ட தொழில் செய்து கொண்டு இருந்து சிரமப்படுறவங்களுக்கு கிடையாது. சிரமப்படுறது பாருங்க, இதுல நீங்க டிஃபரன்ஷியேட் பார்க்கணும். நீ செருப்பு தைக்கிற யாரா இருந்தாலும் சரிதான், எந்த சாதியாக இருந்தாலும் சரிதான், எந்த சமூகமா இருந்தாலும் சரிதான், வந்து நீ செருப்பு தைக்கிறவனுக்கு நீ பயிற்சி இருந்தா, உனக்கு நீ அதுக்கான அனுபவம் இருந்துச்சுன்னா நீ வந்து வங்கி கடன் பெற்றுக்கலாம், முடிவெட்டுறதுக்கு அனுபவம் இருந்து வந்து வங்கி கடன் பெற்றுக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து உன்னுடைய தாதை 3 தலைமுறை 2 தலைமுறைக்கு முன்பு உன்னுடைய தாய் தந்தை வந்து அந்த தொழிலை செஞ்சிருக்கணும், அதன் அடிப்படையில பேஸ்ல கொண்டு வர. அப்ப இது எதை கொடுப்பிடுது? இதுக்கு இவன் கொடுக்குற வங்கி கடனுக்கு என்ன சம்பந்தம் அது? அப்ப இது வந்து மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்தை குலத்தொழில் அடிப்படையில் ஊக்குவிக்கப்படுகிற, குலத்தொழிலை வந்து செய்ய தூண்டுகிற ஒரு வக்கரமான செயல் தான் இந்த விஸ்வகர்மா திட்டம். அதான் இன்னைக்குல வந்த நாள்ல இருந்து நம்ம எதிர்த்துட்டு இருக்கிறோம். குறிப்பாக தமிழக மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லை, அதை என்ன அங்கீகரிக்கல, தமிழக அரசும் அதை அங்கீகரிக்காது என்று நம்புவோம் நம்ம. ஏன்னா அதை வேற திட்டங்கள் வேணா நம்ம கொண்டு வரலாம். எத்தனையோ திட்டங்கள் இன்னைக்கு இருக்குது, மத்திய அரசு திட்டங்கள் எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. நீங்க வந்து மத்திய அரசு திட்டமே வந்து முத்ராங்கிற திட்டத்தில் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்களே, 3-4 திட்டம் கொடுத்துருக்காங்க. கிஷோர் கொடுத்துருக்காங்க, என்ன தீரன் தருண் ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கு, அதுல இதுல வச்சுக்கலாமே. எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. நீ தனிப்பட்ட முறையில செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ இது வந்து வேணும்னே திட்டமிட்டு வந்து இந்த மக்களை வந்து இழிவுபடுத்துகிற, அந்த மக்களினுடைய வந்து முற்போக்கான சிந்தனைகளை மழுங்கடிக்கிற, இந்த மக்களை மீண்டும் வந்து மூளை செலவு செய்யப்பட்டு இந்த தொழிலை செய்யுங்கள் என்று சொல்வதற்கு ஒப்பானது இந்த திட்டம். அதனால அதை நம்ம எதிர்க்கிறோம். விஸ்வகர்மா திட்டம் குலத்தொழில் திட்டம். விஸ்வகர்மா என்பது குலத்தொழில் திட்டம் தானே. அப்புறம் வேற என்ன நம்ம எப்படி ஒப்பிட முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இதுனா அதை நம்ம முதல்வர் வந்து வானான்னு சொல்றாங்க, அதை நாமளும் அதான வரவேற்கிறோம். நம்ம இதை நம்ம வந்து வேணும்னு எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய அப்பா வந்து முடிவெட்டுறாரா, நானும் முடிவெட்டுறதுக்கு பயிற்சி எடுத்துட்டு நானும் அதை போவோம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அது நான் தான் மாறிட்டேன். நீ வந்து அதான் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், இது வந்து தமிழகத்துக்கு ஒப்பானதல்ல, தேவையான ஒரு திட்டம் அல்ல இது விஸ்வகர்மா திட்டம். இது வந்து பாஜக ஆளுகிற மாநிலத்துக்கு தேவையான திட்டம், அங்க வேணா அவங்க நடைமுறைப்படுத்திக்கிட்டோம். தமிழகத்தை பொறுத்தளவுல விஸ்வகர்மா குலத்தொழில் திட்டம் என்பதனால ஏற்றுக்கொள்ளப்படாது. 100% ஏற்றுக்க மாட்டாங்க. அது வந்து இந்த மண் அதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மண் அல்ல, அதை முற்றால எதிர்ப்போம் நாம். நன்றி. நன்றி.